எவ்வளவு துணிமணி ஒரு நிமிஷம் சேர்ந்துருதுப்பா. துணி 4 பேர் இருக்கோன்னு பேரு ஒரு பாடு துணி துவைக்க வேண்டியிருக்கு. சரசுக்கா அந்த வாரம் சின்ன பொண்ணு. இக்கா எங்க இருக்கீங்க? நான் வாரேன் பாத்ரூம்ல நிக்க. என்ன வாரேன் வா சின்ன பொண்ணு. என்னக்கா செய்திய? அவன் எங்கக்கா நேத்தே துணிமணி எல்லாம் துவைக்கன்னு நினைச்சேன். கை கால்லாம் உளைச்சலா இருந்தது. மாச்சு பிடிச்சு போய் துவைக்காம போட்டேன். இன்னைக்கு தோப்பு மேலும் காலையிலேயே முக்கி வச்சுட்டேன். பார்த்துக்கோ துணியை பார்த்துட்டே தான் இருக்கன ஒளிய துவைக்கே மனசர மாட்டுக்கு. அண்ணான்னு சாயந்தரம் ஆயிட்டு பத்தியா நீ எப்படியா துவச்சு காய போட்டோம்னா காலையிலேயாவது காஞ்சு கிடக்கும் பத்தியா. அதான் போய் தோப்பு மேலும் பாத்ரூம்குள்ள போனேன். நீ வந்துட்டா. சரி எக்கா நாளைக்கு என்ன அத்தனை வீட்டுக்கு போயிட்டு வந்துருவான்னக்கா. அப்படியா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாலம்மா? ஆமாக்கா போயிட்டு வந்துட்டாலாம். இப்ப அவதான் போன் போட்டா மாமியாருக்கு போன் போட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு காலம்புரை போயிட்டு வந்துருவான்னா. நாளைக்கு காலம்பரன்னா கொஞ்சம் யோசிக்கணுமே சின்ன பொண்ணு. இந்த பிள்ளைகளுக்குலாம் நாளைக்கு பள்ளியிடம் பத்தியா அதுவோல அனுப்பிட்டு சுவார பங்கி அதுவோல கொடுத்துட்டு தான் கிளம்ப முடியும். அப்படி பார்த்தோம்னா நம்ம என்னன்னு ஒரு 10-11 மணிக்கு தான் வீட்டை விட்டே வெளியில வர முடியும். காலம்பரையே போனோம்னா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் அப்படியே கிடந்து போயிரும் சின்ன பொண்ணு. ஒரு மத்தியானம் போல கிளம்புவோமே சுவாரெல்லாம் பொங்கி கொடுத்துட்டு. சரிக்கா அப்ப அப்படியே செய்வோம். இப்போ முதல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கோம் பிள்ளைகள், உடனே லீவும் போட முடியாது. ஆத்தாடி லீவு போட்டோம்னா இவ்வளவு நல்ல சோகம் பண்ணிட்டு வீட்லயே கிடப்பாள் சின்ன பொண்ணு. அவளும் பள்ளியிடம் பண்ணாதான் எனக்கு நிம்மதி. சரிக்கா நான் அப்ப என் மாமியார்ட்ட சொல்லிடுறேன். என்ன இல்லன்னா ஒண்ணு செய்ய சின்ன பொண்ணு. நீ உங்க அத்தையும் வேணா நாளைக்கு போயிட்டு வாங்க. இன்னொரு நாள் அவ வீட்டுக்கு வரையிலன்னா நாங்க பாத்துக்கிடுதோம். ஏன்க்கா வரேன்னு சொன்னீல்ல? சொன்னேன்தான். ஆனா எங்களால உங்களுக்கு நேரம் ஆகுதுல்ல. உன் மாமியார் எப்படா அவளை பாப்போன்னு காத்துட்டு கிடக்கு. எங்களால நேரம் ஆச்சுன்னு இருக்க கூடாதுல்ல. அதுதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டேவக்கா. நீங்க எப்பவும் போல பிள்ளைல பள்ளியிடத்துக்கு அனுப்பிட்டு இருங்க. நானும் கிளம்பிட்டு கூப்பிட வரேன். போவோம். என்ன சரி சின்ன பொண்ணு. லட்சுமிட்ட சொல்லிட்டியா? இல்லக்கா இனிமேதான் சொல்லணும். சாந்தியும் அன்னைக்கு வாரம்ல. வாரம்னு சொன்னுது. என்ன செய்தோ தெரியலையே. நான் வேற 4 மிதிமிதிச்சு தள்ளி விட்டேன். இனி 4 முடி வாரது டவுட்டு தான். யாருக்கும் ஒரு போன் எதுவும் போட்டு கூட்டு பாரு சின்ன பொண்ணு. வந்தானா கூட்டு போவோம். பின்ன நாளைக்கு ஒன்னே பேச மாட்டா. எங்களை வேணும்னே என்னைய விட்டுட்டு போயிட்டால்வே. வாரேன்னு சொல்லி கூப்பிடாம போயிட்டால்வேன்னு எங்க 2 பேரையும் சாடையில பேசுவா. ஒரு வார்த்தை அவட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. என்ன சரிக்கா அப்ப நான் லட்சுமியக்கா வீட்டுக்கு போய் சொல்லுதேன். சொல்லிட்டு அப்படியே 4 முடியும் முடிஞ்சா கூப்பிடுதேன். என்ன செய்ய கோவம் இருக்கதான் செய்யும் சின்ன பொண்ணு. நீ ஏன் போட்டு அடிக்க அவள? எக்கா 4 முடி செஞ்சது மட்டும் சரியாக்கா. எவ்வளவு பெரிய ஏமத்தில் தூட்டுட்டா ஒரு குடும்பத்துக்குள்ள. 10 குறைக்கு எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே பேசிட்டு இல்லன்னு போய் வேற சொல்லியா. நானும் முடிஞ்ச வரைக்கும் பேசிதான் பார்த்தேன். அவ ரொம்ப ஆட்டம் போடும் தான். 4 மிதி மிதிச்சு தள்ள வேண்டியதா போச்சுன்னா என்னையா. சரி போனது போட்டோம். நீ அவட்ட போய் வாரியான்னு கேளு. வரலன்னு தானே விட்டுரு. வாரான்னா சரின்னு கூட்டு போவோம். ஏன்னா அவ தப்பு செஞ்சாதான் இப்ப பிரச்சனை ஆயிருக்கு. நம்ம கூப்பிடாம நம்ம மாட்டுக்கு போயிட்டோம் வைங்க. நாளை பின்ன மூஞ்சிய பக்கல ஒரு மாதிரி இருக்கும். மூஞ்சியை தூக்கிட்டு ஒரு மாதிரி சாட மலையில பேசிட்டு போவா. அது நமக்கு நல்லாவும் இருக்காது. எங்க போனாலும் கூட நானும் வரேன்பா. அவளை விட்டுட்டு போவும் மனசு இல்ல பத்தியா. சரிக்கா இதுல என்ன இருக்கு? 4 முடி தானே. நான் போய் கூப்பிடுதேன். உடனே கெரிச்சுக்கிட்டு வந்துரும் போ. சரி சின்ன பொண்ணு. சரி நம்ம போய் வேலையை பார்க்க. நீ போய் லட்சுமிட்ட சொல்லு. என்ன சரிக்கா வாரேன்னா. சரி போயிட்டு வா. லட்சுமி அக்கா ஆளை காணும். பிறத்த தொழுவத்துல நிப்பான்னு நினைக்கேன். போய் பாப்போம். லட்சுமி அக்கா ஏம்மா இவ இங்க வரா? இப்பதானே ஒரு ஆட்டம் ஆடி முடிச்சா. இப்ப இங்க வந்தா இனி ஒழுங்கா பால் கறக்க விட மாட்டாளே. லட்சுமி அக்கா வா சின்ன பொண்ணு. ஓஹோ நான் வாரதே உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் கூப்பிடுவோம் தான் உங்களுக்கு தெரியும். என்ன இதோட 4-5 தடவை கூப்பிட்டுருக்கேன். லட்சுமி அக்கான்னு 7 விட்டுட்டு வந்திருக்கேன். ஐயா அப்படியே சின்ன பொண்ணு. நான் பால் கறந்துக்கிட்டு இருந்தேன்னா காரையே கேட்கல பாத்துக்கோ. பால் கறந்துட்டு தானே கறந்திய? பாறைக்கு வெடி வச்சுக்கிட்டா இருந்தியா? காது காம்போச்சு. நல்லா நடிக்கிய. எங்க இவ வந்துட்டால. இவட்டெல்லாம் பேச்சே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பியல. ஏமா நான் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கிறேன். என்ன விஷயமா வந்ததை சொல்லிட்டு போ. இல்ல நீங்க அப்படித்தான் நினைப்பிய. எனக்கு தெரியும். அதான் மூச்சு கட்டாம இருந்துட்டியா. இல்லட்டா நான் சத்தம் கேட்க உடனே என்ன சின்ன பொண்ணுன்னு ஒடியாந்துருப்பியா. இவ ஏன்டா வாராலும் நினைக்கப்பதான் நீங்க மூச்சு கட்டாம இருந்துகிட்டியா. ஆமா இப்ப என்ன நீ வந்தா நல்ல முறையில பேசிட்டு நல்ல முறையில போவியா? கிறுக்கு தனமா ஏதாவது பண்ணிட்டு கிடப்ப. அதான் நீ வந்த உடனே நான் சத்தம் கட்டாம இருப்போமே இருந்துட்டேன். இது சொல்ல என்ன பயமா? சே நீங்க வீர தமிழச்சி இல்லக்கா. உங்களுக்கு எல்லாம் பயம் வருமா? ஏமா இப்ப என்ன விஷயமா வந்த? சொல்லிட்டு கிளம்பு. பேசிட்டே இருந்தா மாடு பால் கறக்காது களைய ஆரம்பிச்சிரும். நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தேக்கா. ஆனா எனக்கு ஒரு தடவை பால் கறக்க தந்தினா தான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் நீ எந்த விஷயம் எனக்கு சொல்லண்டா. கிளம்பு. நானே பாத்துக்கிறேன் போ. ஏக்கா முக்கியமான விஷயம்க்கா. வேண்டாம் பேரு. சரி நீங்க கறக்கலாம் தரேன்டா. நானே சொல்லியேன். அப்ப சொல்லு. ஏக்கா ஒரு தடவை கறக்க தெரியலக்கா. சின்ன பொண்ணு எனக்கு ஏறிச்சப்படுதா சின்ன பொண்ணு. லட்சுமி அக்காக்கு என்ன கோவம் வருது? எம்மா தாயை சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போமா. மாடு பால் கறக்காம விட்டுற போது என்ன நம்பி 4-5 வீட்டுல பச்சை பிள்ளைய வச்சுட்டு இருக்காள்வே. சரிக்கா சொல்லிடு. என்ன சொல்லு. இந்த என் அத்தனை வீட்டுக்கு நீங்க வாரில அப்படி என்னைக்கு போறீங்களா? அன்னைக்கு தானே வர முடியும். அன்னைக்கு தான் அத்தனை கோயிலுக்கு போறோம்னு சொல்லியிருந்தால. அப்புறம் என்னன்னு கூடி வர?
அவ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டாக்கா. இப்பதான் என் மாமியாருக்கு போன் போட்டு சொன்னா, என் மாமியாட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. போமா நாளைக்கு? அப்படியா? நாளைக்கேவா? நாளைக்கு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம்லாம் இருக்க, காலையிலேயே போகணுமா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, காலையிலேயே வர சொல்லியிருக்காள். அப்ப நம்ம காலையிலேயே தானே போகணும். கொஞ்சம் சரி, அப்ப எத்தனை மணின்னு சொல்லு. காலையில 5:30 மணிக்கெல்லாம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கணும். என்னக்கா? 5:30 மணிக்கேவா? ஆமாக்கா, 10 ஊர் தள்ளி தானே இருக்கவா வீடு. போனோம்னா 5:30 மணிக்கே நம்ம கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கணும். நம்ம ஒரு பஸ் வர்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆக்குவோம். 6:30க்கு பஸ் வரும். ஏறி போனோம்னா தானே போய் பார்த்துட்டு வர முடியும். ஏமா நீ திமிரு பத்தி பேசிட்டு கிடக்காத. நான் உன் மாமியாட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டேன். ஏக்கா, என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையாக்கா உங்களுக்கு? இல்ல, யார் நம்பினாலும் நம்புவேன், உன்னையே நம்ப மாட்டேன். சரி, அப்ப நீங்களே ஒரு டைமிங் சொல்லுங்க, அந்த நேரத்துக்கே போயிட்டு வந்துருவோம். நான் சொன்னா நீ அப்படியே கேட்டுவியாங்க? சொல்லுங்கக்கா, கேட்கணும் இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம். நாளைக்கு பிள்ளைகளுக்கு பள்ளியிடம் தான் இருக்கு சின்ன பொண்ணு. காலையில சாப்பாடு செஞ்சு பூமாரியே பள்ளியிடத்துக்கு அனுப்பிட்டு அவ அப்பா வயலுக்கு போகணும். அவங்களுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு தான் வர முடியும். என்னனையும் வீட்டை விட்டு கிளம்பக்கே 11-11:30 ஆயிரும். அப்படி போக முடிஞ்சாதான் வர முடியும். ஆனா பள்ளியிடம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பத்தி, அவளுக்கு லீவும் போட முடியாது. எனக்கு வீட்டுல ஏகப்பட்ட பாடு இருக்கு. அவளத்தையும் போட்டுட்டு உடனே வர முடியாது. காலையிலேயே போறதா இருந்தா நீங்க மட்டும் வேணா போயிட்டு வாங்க. நான் அப்போ அந்த பிள்ளை நேர்ல வரப்போ ஒரு தடவை பார்த்து பேசிக்கிட்டேன். இல்லக்கா, நீங்க சொன்னோடனே பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. 11 மணிக்கே போவோம். என்ன சொன்ன உடனே சரிண்டா. இவ இப்படி எல்லாம் என் பேச்ச கேட்க ஆளே கிடையாது. சின்ன பொண்ணு, சரச கட்டெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டோம்க்கா. முதல்ல சரசக்கா வீட்டுக்கு போய் அவட்ட சொல்லிட்டு தானே உங்ககிட்ட வரேன். அவ தான் சொன்னாவோ 11 மணிக்கு நாளைக்கு போவோம் அப்படின்னு. ஏன்க்கா, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தியா, திடீர்னு வாய் கோணுது? பூரா பேர் பத்துக்க. அவதான் 11 மணிக்கு போகணும்னு சொல்லிருக்காவல்ல, அப்புறம் என்ன என்கிட்ட வந்து 5:30 மணிக்கே போகணும்னு நிக்கா? சும்மா சொல்லி பார்த்தோம்க்கா, நீங்க என்ன சொல்லியான்னு கேட்கக்கு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? எப்ப பார்த்தாலும் என்னை ஒரு ஆளாவே மதிக்காம ஏதோ சின்ன பிள்ளை நடத்த மாதிரி நடத்தியா? நீங்க சின்ன பிள்ளைனாக்கா குட்டியோண்டு தானக்கா இருக்கிய. நீங்களும் சரசக்கா மாதிரி புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட எப்படி காமெடி பண்ண தோணாது. ஆமா, உனக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நான் வளரணும்ல. இதுக்கு மேல எங்கக்கா வளருவியா? அவ்வளவுதானே. ஏமா போ, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டுல. அவன் மாமியார் தேடும், வீட்டை பார்த்து போ. எக்கா என்ன ஏக்கா, ஒரு தடவை நானும் பால் கறந்து பார்த்துட்டு போறேன்க்கா. பூரா போ சின்ன பொண்ணே, உயிர் எடுத்துட்டு கிடக்காத. ஏக்கா, ஒரு தடவைக்கா. சின்ன பொண்ணே, வீடே சின்ன பொண்ணே. ஏக்கா, நான் ஒரே ஒரு தடவைக்கா. வந்துட்டா பாலை கறக்க மோர கறக்கம்னு. ஒழுங்கா வீடு போய் சேர், இல்லட்டா மாறிட்ட மிதி வாங்கி சாவாத. என்ன பாடுபடுத்தியா? எம்மா, வயலட்டு மண்ட கிளவி என்னமா தள்ளி விட்டு போயிருச்சு. இருக்கட்டும், அடுத்த முறை சிக்கும் போது பாத்துக்கிடியே. இன்னும் 4 மணி வீட்டுக்கு வேற போகணுமா? போவோம், அங்க என்ன நிலைமையோ. 4 மணி வீட்டுக்குள்ள என்ன செய்தோ தெரியல. இப்பதான் அடிச்சு தள்ளிட்டு போனோம். இப்போ மறுபடியும் வந்து நாத்தனா வீட்டுக்கு அழைக்க வந்திருக்கோம். சரி, போய் பேசி பார்ப்போம். வந்தா வருது, வரட்டா இருக்கு. அப்படியா? சரி சரி. நம்மளை பத்தி அவனுக்கு அக்கறை இருக்கு. அவன் சொல்லியதான் அவன் பார்க்கான். ஏன் இப்போ உனக்கு என்ன வந்துட்டுன்னு சாடையில பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னமோ வந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு போன் பேசணும், வேலையை பார்க்கணும், திங்கணும், தூங்கணும், அவ்வளவுதானே. எனக்கு என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? அப்பளே வச்சு இப்படி படுத்து கிடக்கா. என்னன்னு சொல்லையும் மட்டுக்கா. கேட்டா எரிஞ்செரிஞ்சு விழியா. நான் என்ன செய்ய முடியும்? அம்மா, இப்படி எல்லாம் காரணம் சொன்னாதானே தப்பெல்லாம் என் மேல நீங்க நல்ல மாதிரி ஆகலாம். ஒன்றெல்லாம் யாரா பேசுவோம்ல. அதான் நான் சிவசிவான்னு போன் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும் போதும் பேச விட மாட்டுக்கா. இடையில கிடந்துக்கிட்டு பெரிய தொல்லைய பேர் போன துன்பமா போச்சு. அம்மா, நான் தான் தொல்லையும் துன்பமா ஆயிட்டேன். பிறகு எவா கூட சண்டை போட்டு நீ இப்படி வந்து கிடக்க. அதுக்கு நானா பொறுப்பு? நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேன். ஏதாவது ஏழ்வழி வேலை பார்த்திருப்ப, அடி வாங்கிட்டு வந்து கிடக்க. அதுக்கு நானும் நினைச்ச முடியும். அம்மா, நான் தான் வீடு விடா போய் சண்டை எடுத்துட்டு வரேன். பிறகு சும்மா எவ்வளவுமா வந்தோடனே அடிச்சு போடுவா. சார், என்ன ஏதுன்னு அக்கறையா ஒரு வார்த்தை கேட்டுப்பேலா? நீங்களாம் எனக்கு புருஷன், எல்லாம் என் தலையெழுத்து. விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட முன்னாடியே நான் தான் தப்புன்ற வேண்டியது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லுத. சரி சொல்லு, யார் என்ன செஞ்சா, என்ன ஆச்சு? உங்களை மாதிரியே ஒரு தலைவாள நெட்டக்காளி. யார சொல்லியா? அவதான் சின்ன பொண்ணு. ஏன் அவ நெஞ்சா? அவதான் நீ எப்படி அடிச்சு போட்டா? அவ அடிக்க அளவுக்கு நீ என்னஞ்சா? அவதான் உன்னையே சாந்தியக்கான்னு பிறத்தையே சுத்தி தலைவால பிறவியா உன்னைய அடிச்சா. அந்த அளவுக்கு நீ ஏதாவது கிருத்துற வேலை பண்ணிருப்ப. இப்ப நான் சொன்னதும் அவ வீட்டுக்கு போய் எப்படி என் பொண்டாட்டி அடிப்படலாம் நீங்க கேட்கணும். என்கிட்ட கேள்வி கேட்டு இருக்க நேரத்துக்கு நேரா அவ வீட்டுக்குலாம் போய் கேட்கணும். என்ன சாந்தியக்கா, என்னத்த கேட்க சொல்லியா அண்ணன்ட்ட? அப்ப ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம். கேட்கலையா? எப்படி சத்தம் கட்டாம வந்து நின்னுட்டா? என்ன சாந்தியக்கா, மேலுக்கு எப்படி இருக்கு? ஏன் சமட்டி தள்ள உனக்கு தெரியாதோ? பரவாயில்ல, சமட்டி தள்ளிட்டாலா? நம்மளாலதான் முடியல. சின்ன பொண்ணாவது பண்ணிருக்காள. இவளுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். இவள சமட்டி தள்ளுறத நான் என் கண்ணால ஒரு மட்டும் பார்க்க முடியாம போச்சே. பேருக்கு வந்த சமட்டி தள்ளவா இருக்காளா? அப்படியே போய் சேண்டாலும் பார்க்க வந்தியோ? ஆமாக்கா, எப்படி சரியா சொல்லுதிய? அதான் பார்க்கல, இன்னும் சாவல. உயிரோட தான் இருக்கேன், போயிட்டா போ. சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். எங்க மண்டே கண்டே போட்டிருந்தீங்கன்னா போலீஸ் என்னைய பிடிச்சிட்டு போயிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தே பாத்துக்கோங்க. அண்ணா நீ எல்லாம் சரி, 4 மணி என்னமோ ரொம்ப உத்தமி மாதிரி பேசாதிய. பண்ண தப்புக்கு தானே அடி வாங்கிட்டு கிடைக்கிய.
நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். நாளைக்கு என் ஆத்தனா வீட்டுக்கு நான் சரசக்கா லட்சுமி அக்கா என் மாமியா என் வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து போறோம். நீங்கள் வரையில அப்படி? நாமலாம் ஒண்ணும் வரல. ஏன்க்கா அப்புறம் போன தடவை வாரம்னு சொன்னீங்க? ஆமா சொன்னேன். அப்ப நீ என்ன அடிக்காம இருந்தா சொன்னேன். இப்ப என்ன அடிச்சு சம்பி தள்ளிட்டல. இனி உன் வீட்டு பிரச்சனையோ நான் எதுவுமே பார்க்க வரவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். சரிக்கா, அப்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க என் வீட்டு பிரச்சனையில தலையிடாம இருந்தாலே என் வீட்டுல பிரச்சனையே வராது. ரொம்ப நன்றி. அப்படியே இருந்துருங்க. என்ன என்ன நாளைக்கு என் ஆத்தனாக்காரி வீட்டுக்கு போயில நாங்க இங்க இருந்து மட்டனு சிக்கன் எடுத்துட்டு போறோம். அங்க போய் ஒரு பிரியாணி பண்ணி அவளுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு வரலான்னு இருக்கோம். மட்டன் பிரியாணியா? அவசரப்பட்டு வரலன்னு சொல்லிட்டோமே. இப்ப வரணும்னு சொன்னா கேவலப்படுத்திடுவாள் நம்மள. இந்த மப்பள தலைவர் வேற இங்கே இருக்காரு. இந்நேரம் இப்ப நம்ம வாரம் மறுபடியும் சொன்னோம்னா நம்மள கேவலப்படுத்தி விடுவார. என்னத்தையும் நினைச்சிட்டு பாருங்க, நமக்கு பிரியாணி தான் முக்கியம், அதுவும் மட்டன் பிரியாணியா. நம்மளும் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பெரிய சம்பளம் நிறைய வீட்டுக்கும் கொஞ்சம் கொண்டு வந்துடணும். நாளைக்கு வேலையும் மிச்சம், செலவும் மிச்சம். சரிண்ணே, அப்ப நான் கிளம்புது. என்ன சாந்தியக்கா வரோன்னு எதிர்பார்த்தேன். சரி வரலன்ட்டாவோ, பரவாயில்ல, நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம் நாளைக்கு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சும்மா போறாள, மட்டன் பிரியாணிலாம் போகுது. அவ சின்ன பண்ணே என்னக்கா? அவ ஒண்ணும் இல்ல, மெனக்கட்டு அவ்வளவு தூரம் நடந்து வந்து என் வீட்டு படியேறி அக்கா வாங்கன்னு கூப்பிடியா. நான் வேற வரலன்னு சொல்லிட்டேன் பத்தியா. அதனால என்னக்கா, வராத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. நானே ஒரு பேருக்கு தமக்கு உங்களை கூப்பிட வந்தேன். சரசக்கா தான் சொன்னாவ, என்ன இருந்தாலும் சாந்தியை ஒரு வார்த்தை கூப்பிட்டு நான் வாராளோ வரலையோ நம்ம கூப்பிடலங்க பேர் இருக்கக்கூடாது அப்படின்னாவ. அதுக்காண்டி தான் ஒரு வார்த்தையை கூப்பிட்டு போமே அப்படின்னு வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்களும் வரலன்ட்டீலாம். சரி நல்லதா போச்சு, போயிட்டு வரோன்னா நாங்க. அடிபாவி, வெறும் விளங்காதவம்மா. எவ்வளவு தூரம் என்னை அடிச்சு தள்ளுனா. அவ்வளவு தூரம் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாந்திக்கா வாரன்னு சொல்றவள. அவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு. எக்கா நீங்க வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலான்னு பாரு. எல்லாவளுக்கும் நம்மள மாதிரி பெரிய மனசு இருக்கும்னு எதிர்பார்க்கறது நம்ம தப்பு தான். இந்த கிரிக்கி சொல்றத பார்த்தா கூட்டிட்டு போக மாட்டா போலயே. சின்ன பொண்ணு, என்ன இருந்தாலும் சரசக்காலாம் நீ சொல்லியிருக்காவே. அவைய நான் வருவேன் நினைச்சுதான் கூப்பிட சொல்லியிருப்பாவே. அப்படி இருக்கல நான் இப்போ வரலன்னு தெரிஞ்சுதான் நம்ம சொல்லி சாந்தி வராம போயிட்டாலே அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். அவளுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வருத்தம்லாம் இருக்காதுக்கா. நீங்க அதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். அது இல்ல சின்ன பொண்ணு, என்ன இருந்தாலும் உன் மாமியார் நினைக்கும்ல. அன்னைக்கு போய் சொல்லல நீ சரசக்கா லட்சுமி அக்கா சாந்தி அக்கா 3 வாராவுன்னா மாமியார்ட்ட சொல்லியிருப்ப. இப்போ திடீர்னு சாந்தி வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னா அவியெல்லாம் என்ன நினைப்பாவோ. அந்த பிள்ளை அன்னைக்கு வாரன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரலன்னு சொல்லியிருக்க அப்படின்னு நினைக்க மாட்டாவளா? ஏன் மாமியாருக்கு யார் வந்தாலும் வராததும் அதை பத்திலாம் கவலையே இல்லைக்கா. அதை பத்தி ஒண்ணுமே நினைக்காது. நீங்க ஏன்க்கா திடீர்னு என் மாமியா சரசக்காலை பத்திலாம் யோசிக்கியா? நீங்க அப்படிலாம் மத்தவளை பத்தி யோசிக்காளா? நாசமா பரவா ஒரு வார்த்தை எக்கா வாங்கத்தானே கூப்பிடுதலான்னு பாரு. திரும்ப ஒருக்க எப்படி சொல்லனே தெரியல அந்த கிரிக்கிட்ட. சின்ன பண்ணே, நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நான் வராம இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. நானும் வந்துதான் ஆகணும். நான் வரத்தான் செய்வேன். ஏன்க்கா முதல்ல வரல நீயா? ஆமா சொன்னேன், நீனே சமட்டி தரலாம் அதனால சொன்னேன். இப்ப யோசிச்சு பார்த்தேன், அந்த பிள்ளை நான் வருவேன்னு காத்திருக்கும். சரசக்கா என்னைய கூப்பிட்டு சொல்லிருக்காவே. உன் மாமியார் என்னை பத்தி ஏதாவது நினைக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா என்னைக்குனாலும் சரி குச்சன் பாக்கின்னு சுச்சம் இல்ல சின்ன பொண்ணு. நீ என்னை அடிச்சுட்டு நான் குத்தம் பார்த்தேன் அப்படின்னா நாளை பின்ன உன் மாமியாரு சரசக்கா அப்புறவே உன் நாத்தனாரு அத்தனை பேர் என்னை எதிரியால பாப்பாவோ. அதனால நானும் நாளைக்கு வரதான் செய்வேன். ஏக்கா நீங்க வரலன்னு யார் எதுவும் நினைக்க மாட்டாவுக்கா. பரவாயில்ல. நான் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணே, நான் வரதான் செய்வேனே. போ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு போ. ஆனா 4 முடி இந்த ஜென்மத்துல நீங்க திருந்த மாட்டே. 4 முடி நானும் ஒரு பெரிய ரோசக்காரவோ அப்படி இப்படிலாம் நினைச்சிட்டேன். ஒரு பிரியாணில வந்துட்டியல்லா. இந்த மாப்பிள்ளத்தையும் பார்க்க பார்வையே சரியில்லை. என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க போறானோ தெரியல. 1 ரூபா சுவாத்துக்கு என்ன கேவலம்லாம் பட வேண்டியிருக்கு. இவளும் லேசுப்பட்டவா இல்ல. இவ்வளவு நேரம் நான் வரணுங்க நினைப்புல பேசவங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் என்னை கேவலப்படுத்துதா. சரி காலம்பரை கிளம்பி இருங்க, வாரேன் போவோம் எல்லாரும். காலம்பரனா எத்தனை மணிக்கு? காலையில உங்க மவளை பள்ளியிடத்துக்கு அனுப்பியலாக்கா. அனுப்பிட்டு ரெடியா இருங்க, நான் வந்து சத்தம் கொடுக்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருவோம். சரி நீ அப்ப நேரத்தோட வீட்டுக்கு போ. மாமியார் தேடிக்கிட்டு இருக்கும். சரி 4 முடி, அதை நாங்க பாத்துக்கிட்டோம். என்ன வாரேன்ன? சரிம்மா, போயிட்டு வா. ஐயோ, இந்த ஆள் வேற குறுகுறுன்னு முறைக்கார. இப்ப என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க போறாரோ தெரியல. அண்ணா நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. ஏன் இப்ப நான் என்ன செய்ய? பிறகு இவ்வளவு நேரம் அவளை பத்தி என்கிட்ட அண்ணா ஏசுனா நெட்ட காலின்னு அவன இவன என்னை அடிச்சுட்டா தூக்கி போட்டுட்டா அவளை நீ கேள்வி கேட்கல வைக்கலன்னு என்ன ஏசிட்டு கிடந்த. இவ்வளவு நேரம் எவ்வளவு சாப விட்டுருப்பா அவளை. 10 குறைக்கு நான் போய் அவ வீட்டுல சண்டை போடலன்னு வேற உனக்கு முனப்பு. ஆனா அவ வந்து பிரியாணி திங்க வான்னு கூப்பிட்ட உடனே நாக்க தொங்க போட்டுட்டு வாரன்ட்டல்ல. நீ வீட்டுல ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட முடியாமலாம் இருக்கு. போன வாரம் தான் நான் மட்டன் எடுத்து சாப்பிட்டேன். முந்தானத்து தான் சிக்கன் எடுத்து தின்றுருக்கு. நல்லா வீட்டுல சாப்பிடுறதுக்கா வைக்கிறதுக்கா துணிமணிக்கா ஒரு குறையும் கிடையாது. அப்படி இருந்தும் அடுத்தவா ஒருத்தி வாசியில கூப்பிடுதானா அதையும் விட்டுறக்கூடாதுன்னா உனக்கு இப்ப தெரியுதா. நான் போய் ஏன் அடுத்த வீட்டுல பேச மாட்டேங்க உனக்காண்டி பேசணும்னா ஏமானமும் சேர்ந்துதான் போகும். இப்ப என்ன உங்க மான என்னால போயிருச்சு. அவன் அவ்வளவு தூரம் வருந்தி கூப்பிடுதா வாங்க வாங்கன்னு. அவ்வளவு தூரம் சொல்லும் போது மறப்போம் மன்னிப்போம்னு போனா போதே நான் வாரன் இருக்கேன். இதுல என்ன இருக்கு?
ஆமா, அவ உன்னைய வெத்தலை பாக்க வச்சிருந்தானிக்கு அழைச்சால, அவதான் வார்த்தை வந்த உடனே சொல்லிட்டால, ஒரு பேருக்கு தான் உங்களை கூப்பிட வந்தோம்னு. அதுக்கப்புறமும் வெக்கம் இல்லாம பிரியாணி திங்கிறதுக்காண்டி வரம்னு காலை பிடிச்சு கவாத குறையா பேசுறிய. நீ எல்லாம் என்ன மனுஷியோ? ஏ அப்பா, உங்க அம்மா தெருக்குள்ள நின்னு சண்டை போட்டா அப்படின்னா ஒருத்தி அவகிட்ட நின்னு பேசவே யோசிப்பா. அப்படிப்பட்ட பசாரி அவளையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்னைய மனுஷன்னு சொல்லண்டா. இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மையெல்லாம் நீ இருக்கா? அம்மா, நீ ஒரு பொம்பளை, நீ ஒரு மனுஷன்னு கேட்கல. இதே கேள்வி உங்க அம்மைய பத்தி கேளுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு தெருக்குள்ள பம்புக்கு போனா அப்படின்னா சண்டை போட்டு நரம்ப வரமாட்டல உங்க அம்மா. அப்பம்லாம் அவங்க குடும்பமான காத்துல பறக்கலையோ, இப்பதான் பறந்து தொங்கிட்டோ. அவளுக்கு நான் வரணுங்க தான் எண்ணம். அவ என்னை கிண்டல் பண்றதுக்காண்டி பேருக்கு கூப்பிட்டு அது இதுன்னு சும்மா சொல்லிட்டு போறா. உங்களுக்கு அவளை பத்தி தெரியுமா? நான் தான் அவ கூட தினமும் பேசுறேன் பழகுறேன். எனக்கு தான் தெரியாம மனசு என்னன்னு. நான் வரணும்னு தான் அவ அவ்வளவு தூரம் இங்க வந்து கூப்பிட்டுருக்கா. நான் வரக்கூடாதுன்னு நினைச்சதா அவ வராமலே போயிருப்பாளே. இவ்வளவு தூரம் வந்தவள நான் வரமாட்டேன்னு சொல்லி எப்படி அனுப்ப முடியும்? நான் ஒன்னும் அப்படி கல்லஞ்சக்காரி கிடையாது. தலைவிதி. வாங்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு இந்த சிவர்ல முட்டிட்டு போயிடலாம். போய் முட்டுங்க, யார் வேண்டாம்னா. நானா குறுக்க பூந்து தடுத்தேன்? தாராளமா செவர்ல முட்டி மண்டை புடச்சிட்டு அலைங்க, எனக்கு என்ன? சை, எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனா இப்படி ஒண்ணும் வந்து ஆச்சிருக்கு. இது முறையில முடிச்சா கூட குடிக்க கஞ்சி கிடையாது. என்னைக்கு தான் திருந்து வாழோ தெரியல. போங்க போங்க, நான் என்ன பாவம் பண்ணனா உங்களை கட்டிட்டு சிறகிறேன். பெரிய எந்த பரம்பரை ஓ எங்களை கட்டிதான் ஓ கஷ்டப்பட்டுட்டாவோ நஷ்டப்பட்டுட்டாவோ. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ போயிட்டு வரட்டும்னு நினைக்காரான்னு பாரு. எனக்காண்டி எதுவுமே யோசிக்க மாட்டாரு, பேச மாட்டாரு. ஆனா என்னால அவருக்கு மான மரியாதை போயிருதான். மனுஷனை பாரு மனுஷனை. ஏன் கிளவி இப்படி தரையில படுத்து தூங்கிட்டு கிடக்கா? எத்தே எத்தே, என்ன இவ்வளவு கூப்பிட்டும் கிளவிக்கு காது கேட்கல? காது கிட்ட போய் கூப்பிட்டு பார்ப்போம். காதையே காணும். சரி, ஒரு குத்து மதிப்பா கூப்பிடுவோம். எத்தே. என்னாச்சு ஒரு மூளை, எது கத்துனா? ஒண்ணும் இல்லத்தே, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன். காதே கேட்கல உங்களுக்கு. என்னமோ ஆயிட்டோன்னு பயந்து போய் கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டு பார்த்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் இல்லாம இப்படி காத்துல கத்துனியா நீ? எத்தே, உங்க மேல ஒரு அக்கறையில தான் தே. என்ன அக்கறை? மண்ணாங்கட்டி அக்கறை. எத்தே, உலக நடப்பு தெரியாம பேசாது எத்தே. என்ன உலக நடப்பு? எத்தே, உங்களுக்கு விஷயமே தெரியாது. நீங்க இந்த பேப்பர்லாம் படிக்க தெரியாது பத்தில உங்களுக்கு. எத்தனை இடத்துல நல்லா பேசிக்கிட்டு இருந்தவோ திடீர்னு தூங்கவுன்னு படுத்துட்டு போவோ, அந்த அன்னைக்கு போய் சேர்ந்துருவாளாம் தே. நீங்க வேற நான் கூப்பிட கூப்பிட காது கேட்காம தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு எங்க மண்டே கண்டே பொட்டியலோன்னு அதான் கொஞ்சம் கத்தி கூப்பிட்டேன். ஏன் அப்படியே தூங்குனாக்கல மாமியா போயிட்டா நமக்கு வேலை மிச்சம் ரொம்ப நல்லதுன்னு பாக்கியோ? எத்தே, நான் அப்படி நினைப்பனாத்தே. நீங்க எப்பவுமே சோஃபால தான் தூங்குவிய. இன்னைக்கு தரையில படுத்திருக்கே பத்திலா, ஒருவேளை சோஃபால படுத்திருந்த நீங்க ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்து யார்ட்டையும் சொல்ல முடியாம அப்படியே தரையில படுத்து போய் சேர்ந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் தே. நீ அப்படி ஒன்றும் பயப்படுற ஆள் கிடையாது. உன் மனசு பூரா அவ்வளோ ஆசை இப்படி எப்படியாவது இந்த கிழவி மண்டையை போட்ட மாட்டாளான்னு. எத்தே, அப்படி சொல்லாது எத்தே. நான் உங்க மேல எவ்வளவு அக்கறையில கூப்பிட்டேன் தெரியுமா? ஆமா ஆமா தெரியும் எனக்கு. போ. மணி என்ன? நீ ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கேன். அடே 4 மணிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும்னு போனேன். இப்போ 6 மணிக்கு வந்திருக்கேன். என்ன உன்னையெல்லாம் திருத்த முடியாது, உன்ட்ட எவா பேச. அப்படி சொல்லிட்டு விடுங்க தே. யோ திமிரு பேச்சு பேசாத. எல்லாத்தையும் சொல்லிட்டே எல்லாரும் வரணும் இருக்கவளா எப்படி? சொல்லிட்டேன் தே. எல்லாருமே வாரன் இருக்காவ. என்னம்மா மாமியாரும் மருமகளும் என்ன பேசிட்டு இருக்கிய? அத்தானே, இன்னைக்கு நேரத்தோட ஆபீஸ்ல இருந்து வந்துட்டியா? ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு ஆள்லாம் நிறைய இருந்தாங்க. நேரத்தோட வேலை முடிஞ்சுதா, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா என்ன பேசிட்டு இருக்கியா? யாரையோ கூப்பிட்டுருக்கேன் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமாங்க, நாளைக்கு நம்ம மீனா விட்டு போகணும்ல. அப்படியா? போன் பண்ணாலோ? யோ என்ன தே? மணி எத்தனை? 6ஆவதுல. போ போய் வீடு வாசல் தூத்து பறி கழிட்டு விளக்கேத்திட்டு அப்படியே எங்க 2 பேருக்கும் காப்பியா டீயா போட்டு கொண்டா போ. ஏன் தே, அவ கேட்க உள்ள சொல்லிட்டு போறேன். ஏன் அவங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போ. அவன் சுவாலி கல்லையே பாரு போ. வேலைக்கு போயிட்டு இருந்த வீட்டுக்காரட்ட நான் 2 வார்த்தை பேசிடக்கூடாது. இந்த கிழவிக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் காந்த ஆரம்பிச்சிடும். யோ என்ன யோசிச்சுட்டு கிடக்க? போ போய் வேலையை பாரு. போறேன். ஐயோ, இவன் ஏமா கீழே வந்துட்ட? எனக்கு ரொம்ப ஆசை. அறிவு கட்டவனே, அந்த நெடுமாடு தள்ளி விட்டு போயிட்டாளே, கையை பிடிச்சு தூக்கி விடு. பாத்தியா எப்படி உன் கண்ணு முன்னாடி என்னை சமடி தள்ளிட்டு போறான்னு? ஏம்மா அவ வேணுக்குன்னு செஞ்சிருக்க மாட்டாம்மா. வேகமா போனா பத்தியா, அப்போ தெரியாம பட்டிருக்கும். அம்மா அவ சின்ன நோனியை தெரியாம வச்சுட்டு போயிட்டா. என்னைக்குள்ள திருந்த போறா? எப்ப பார்த்தா அவளுக்கு ஏண்டி பேசிக்கிட்டு. இன்னும் பச்சை புள்ளையாவே இருக்காரு என் வீட்டுக்காரரு. நான் வேணும்னு தானே சம்படி தள்ளனே. எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்கார் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை கூட பேச விடாம நீ வேலை வாங்கிட்டு கிடக்கா. என்ன செய்ய? என் ஆறுதலுக்கு ஒரு மிதி மிதிச்சா தான் மனசு கேக்குது. சரி விடுமா, போனது போட்டு போ. உனக்கு ஒன்னும் ஆவலல்ல. ஏன் எதுவும் ஆனாலும் அவட்ட கேள்வி கேப்பியோ? ஏன் இப்படி பண்ணனு கேட்க மாட்டியே இப்போ? ஏம்மா இப்ப நான் அதை கேட்டு அது ஒரு சண்டையா போய் முடியும். எதுக்குமா? தெரியாம பட்டுச்சுன்னு அவ ஒரே வார்த்தையில முடிக்க போறாதான் நடக்கும். சரி நம்ம கதைக்கு வருவோமா. நாளைக்கு தங்கச்சீட்டுக்கு போகணும். என்னமோ வாங்கணுமா முன்னாடியே? என்ன ஏதுன்னு சொல்லு, நான் வேணா மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துருவேன். என்ன சொல்லி பேச மாத்தலாம் நாளைதானே? சொல்லுமா, நாளைக்கு தங்கச்சீட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும், என்ன ஏது எல்லாமே இப்பவுமே முடிவு பண்ணிடுவோம். அப்புறம் நாளைக்கு காலையில எந்திரிச்சுக்கிட்டு நேரம் ஆயிடக்கூடாது. உன் பொண்டாட்டியை கூப்பிடு. அவளை எத்தனை மணிக்கு வாரேன்னு சொன்னாலும் கேளு. அந்த கூப்பிடியே. சின்ன பொண்ணே,
ஏ சின்ன பொண்ணு, ஆ இந்த வாரேங்க. என்னங்க? நீ சரசக்கா லட்சுமி கிட்டலாம் பேசிருப்பல்ல, அவ எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாவோ? நாளைக்கு ஸ்கூல் இருக்கலாங்க, அதனால பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் கிளம்ப முடியும்னு சொன்னவ. நம்ம வீட்லையும் காலையில எந்திரிச்சு காலையில் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்ப 11 ஆயிரும். அவளுக்கு கிளம்புறதுக்கும் நம்ம கிளம்புறதுக்கும் சரியா இருக்கும்ல. அவர் 11 மணிக்கு அப்புறம் கிளம்புவோமே. எம்மா ஒரு 10-11 மணி போல கிளம்புமா அப்போ? சரி, நான் எத்தனை மணிக்கு கிளம்பிச்சாலும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். உன் பொண்டாட்டி நீ தான் கிளம்பணும். நாளைக்கு காலம்பரை எஞ்சி கிளம்ப சொல்லி சீவி சிங்காரிச்சு லேட் ஆகிட்டு கிடக்கூடாது யாரும். சின்ன பொண்ணு, அம்மா சொன்னது கேட்டதில்ல? கேட்காம இருக்குமாங்க? அவ வெங்கல தொண்டையை வச்சு பேசுறது பக்கத்து வீட்டுக்கே கேட்டிருக்குமே. யோ, என்னத்தே? காப்பி போட்டியா? எத்தே, காப்பி போடுறதுக்கு பால் இல்ல, கடுங்காப்பி தான் போட முடியும். அதோட காப்பி சட்டியும் கழுவாம கிடக்கு. பால் நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வேணா பால் காப்பி போட்டு தரேன். சரி, நான் வாங்கிட்டு வரேன். மத்தபடி நாங்க பேசுனது சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல? நல்லா கிடைச்சிட்டே. பரவண்ணே, காலையில இருந்துச்சு நேரத்தோட கிளம்ப பாரு. சரி தே. இல்ல, நீ கை காலை கழிட்டு வந்து உட்காரு, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் 5 நிமிஷத்துல. சரிம்மா. பாத்திலா மக்களே, வேலைக்கு போயிட்டு இருந்த வீட்டுக்கார்ட்ட நான் 2 வார்த்தை பேசினா அந்த கிழவிக்கு பொறுக்க மாட்டுக்கு. என்ன செய்ய? சரி, என்னன்னு போய் தொலைதா. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். சரியா மக்களே?